கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் திருவிழா களை கட்டிருச்சு. இன்னைக்கு சிஎஸ்கேவும் பஞ்சாப் கிங்ஸும் விளையாடுறாங்க. இந்த மேட்ச் ஜெயிப்போமா தோப்போமா, அனலிட்டிக்ஸ் என்ன சொல்லுது, இதையெல்லாம் நம்ம கூட பேசுறதுக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் ஷியாம் வந்திருக்கார். வணக்கம் ஷியாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரெண்டு பேரும் நம்ம இதான் வந்து அந்த ராசி பலன் பேசுற மாதிரியே நம்ம வந்து பேசுற மாதிரியே இருக்கு. நேர்கள்லாம் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருப்பாங்க. போன மேட்ச் தோத்துட்டோம், சஞ்சுவும் அடிக்கல. இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸோட ஸ்ரேயஸ் ஐயருக்கு உடம்பு சரி இருக்கா இல்லையான்னு தெரியல. ஜெயிப்போன்றீங்களா? ஹானஸ்டா சொல்லணும்னா வந்து பஞ்சாப் கிட்ட இருந்து பெரும் ஆப்புக்கு நம்ம காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டா பேசிடுவோம். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, 2019 அப்புறமா சேப்பாக்ல இவங்களை நம்ம அடிக்கவே இல்லை. இது ஃபர்ஸ்ட். 2019 சிஎஸ்கே ஃபைனல்ஸ் போன டீம். அந்த டீமாலேயே இவங்களை எங்க சேப்பாக்ல அடிக்க முடியல. இது ஒரு விஷயம். அடுத்து 2023, 24, 25 சொல்லிட்டு வரிசையா 3 வருஷம் அந்த சபரிமலைக்கு போவாங்க பாத்தீங்களா? இதான் 1 வருஷம் போனா குருசாமி, 3 வருஷம் போனா வந்து சொல்லி பாத்தீங்களா? அந்த மாதிரி 3 வருஷமா வந்து அடிமேல அடி வாங்கிட்டு இருக்கிறோம். ஸ்ரேயாஸ் ஐயர் கையில இன்ஜுரி ஆச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்ரேயாஸ் ஐயர் உட்கார வச்சுட்டு நம்ம வடிவேலு சொல்லுவார்ல, அது கணபதி ஐயர்னு சொல்லுவாரு, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஐயரை கூப்பிட்டு உட்கார வச்சு, அங்க பெங்களூர்ல இருக்க வெங்கி ஐயரை வந்து உட்கார வச்சு நீங்க வந்து கேப்டன்சி பண்ண சொன்னா கூட பஞ்சாப் கிளியர் கட் அடிப்பாங்க. இல்லையாச்சும் வந்து குட் இருக்கணும்ன்றதான் இந்த குட் ஃப்ரைடேன்னு பேரை வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு சிஎஸ்கேக்கு பேட் ஃப்ரைடே ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்கு. சஞ்சு எல்லாம் போய் சர்ச் எல்லாம் போயிட்டு வந்திருப்பாரு. அவர் அந்த ப்ரே பண்ண சிம்பிள் தான் ஞாபகம் வருது. மே எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ், ரெஸ்ட் இன் பீஸ்ங்கிற மாதிரி நான் ஹோப் பண்றேன் சார். அப்படி இல்லை, இப்ப சிவம் துபே இன்னைக்கு விளையாண்டாருனாக்க ஏதாவது பாசிபிலிட்டி இல்லையா? அதுவும் நம்ம சேப்பாக்கில் விளையாடுறோம், என்னப்பா இப்படி சொல்றீங்க பேட் ஃப்ரைடே அப்படி இப்படி? சார் இல்ல சார், முன்னாடி நீங்க வந்து ஒரு பாட்டா சேப்பாக் பிச்சப்ப மாறிடுச்சு. முன்னாடி வந்து அந்த ஸ்பின் சோக் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அந்த ஸ்பேனர் திருவன், அந்த பக்கம் நட்டு திருவன்னு சொல்லிட்டு 4 நாள் 8 ஓவர் ஸ்பின்னை போட்டு முடிச்ச சேப்பாக் பிச்சது கிடையாது. ஜிம்பாவே கூட நம்ம இங்க வந்து 200+ அடிச்சாங்க. நம்ம 257 அடிச்ச போது கூட வேர்ல்டு கப்ல இதே சேப்பாக்ல அவங்களும் துரத்தி 200 கிட்ட வந்தாங்க. ஆப்கானிஸ்தான் 180 அடிச்சாங்க. கனடா பிளேயர் ஒருத்தர் வந்து 100 அடிச்சாரு. ஸோ இந்த மாதிரி வந்து வரவங்களுக்கெல்லாம் வாரி வழங்கல வருண பகவானா நம்ம வந்து சேப்பாக்கா வந்து மாறிடுச்சு. போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக்க சுத்தி அவ்வளவு சிஎஸ்கே மரம் நட்டாலும் மத்த எல்லா டீமும் டப்பு டப்பு அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. சிஎஸ்கே டாட்டு மேல டாட்டு வந்துங்கிற மாதிரி சுத்தில மரம் நட்டாங்க. பட் மத்த டீம் தட்டிட்டு போயிட்டாங்க. இந்த வருஷம் நீங்க தட்டவே வேணாம், நாங்க பாட்டாவே வச்சிருக்கிறோம், உங்க பாட்டாவே படிச்சிருக்குங்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. இந்த 2 பிளேயர் நீங்க சொல்றீங்க, சிவம் துபே அண்ட் சஞ்சு சாம்சன் 2 பேரும் சொல்றீங்க. இந்த 2 பேரை மட்டும் வச்சு நம்ம வீடியோ கேம்ல வேணா வந்து ஜெயிக்கலாம் போலாம்னு சொல்லி பார்க்கலாம். ரியல் கேம்ல மிச்சம் 11 பேரும் போடணும். ஏன்னா இன்னொன்னு ருத்து போன கேம்லயே வந்துட்டு அப்பதான் மொமெண்டம் கெயின் பண்ணலாம்னு ஆரம்பிச்சாரு, அதுக்குள்ளேயும் போல்ட் ஆயிட்டாரு. சார் நீங்க வந்து நிறைய கிரிக்கெட் ஆடி இருக்கீங்க, பாத்திருக்கீங்க, பேசிருக்கீங்க. நான் தெரியல, உங்களுக்கு ஆனஸ்டா ஒரு கேள்வி கேட்கறேன். 150 போடுற போலருக்கு 3 ஸ்டம்பையும் காமிச்சுட்டு ஆடுறது பேரு பிரில்லியன்ஸா இல்ல வந்து பேவகூஃப் தனமா? நான் வந்து ஹிந்தியில கேட்கிறேன். யார் போட்டாலும் ஆர்ச்சரே போட்டாலும் ஒதுங்கி நின்று அடி போட்டா அப்படிங்கிற மாதிரி. நீங்க வந்து நெட்ஸ்ல சிவம் துபையோட 110 100க்கு நீங்க வந்து 3 ஸ்டெம்ப காமிச்சுக்கிட்டு டீ குடிச்சு கூட நீங்க அடிக்கலாம், ஒத்த கையில கூட அடிக்கலாம், டீ குடிச்சு கூட அடிக்கலாம். அது ஆர்ச்சர் சார். அவங்க ஊரால அங்க வந்து ஓவர் டர்னுக்கே வந்து 2 பால் தாங்குடி அணி அப்படிங்கிற மாதிரி ஏத்துன்னு ஏத்திட்டு இருக்காரு. எனக்கு ருத்து அவுட் ஆனது பிரச்சனை இல்லை. போன வருஷம் இதே இங்க ராஜஸ்தான் ஆடிதான் கை பிரச்சனையாச்சு. போனவரை கை காலி. ஆல்ரெடி இங்க ஒருத்தர் தலைக்கு காலு காலி. என்னடா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸா சென்னை சர்ஜரி கிங்ஸாங்கிற மாதிரி எல்லா சர்ஜரியில இருந்தா இப்ப என்ன சார் பண்றது? கோச் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா? இப்போ ரொம்ப சிம்பிள் சார். இப்போ வந்து அந்த சொல்லுவாங்கல்ல சார், நம்ம அந்த மந்திரி சபை அமைக்கும் போது சிறுவர்கள் கோட்டா, இந்த டெக்னாலஜி கோட்டா, எதிர்கட்சி கோட்டாங்கிற மாதிரி ஆஸ்திரேலியால இருந்து வந்ததுனால மைக் ஹசி அவரோட கோட்டா, கூப்பர் கானலி அவைலபிளா இருந்து கூப்பர் கானலியை விட்டுட்டு செகண்ட் ஆஸ்திரேலியன் டீம், ஆஸ்திரேலியா ஏ டீம், ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் விளையாடுற மேட்ச் தூக்கிட்டு வந்தாரு. கூப்பர் கான்லி அவைலபிளா இருக்கிறாரு. கூப்பர் கான்லி லெஃப்ட் ஹேண்டர் சிங்கிள் ஹேண்டர் ஜெயிச்சு கொடுத்தாரு மேட்ச. துண்டா அந்த மேட்ச் அவர் பாட்டு நின்று ஜெயிச்சு கொடுத்தாரு. அங்க கூப்பர் கான்லி இருந்து மேட்ச் ஆட்டு போவாரு. நம்மால வந்து நீ இப்படி பண்ண நான் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் மாறி போய் இந்த சீட்டு கட்டல தப்பா கார்டு போடுறதுல பிராக்டிஸ் பண்ணா ஹசி ஒரு பக்கமும் பிளமிங் ஒரு பக்கம் இருக்கும். நீ ஆஸ்திரேலியா கோட்டாவா, நான் கொண்டு வர நியூசிலாந்து கோட்டா சொல்லிட்டு டஃபி ஜேக்கப் டஃபி நம்பர் 2 நம்பர் 1 ரேங்க் T20 போல இருக்கும் போது
ஜாக் ஃபோக்ஸ் நீ யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாரு. ஜாக் ஃபோக்ஸோட வீடியோ கூட இன்னும் நான் பார்க்கல. சிஎஸ்கே சென்னை கேம்ப்ல ஆடினாரா இல்லையா, என்ன பண்ணாங்க இதுல? இப்ப இந்த தெரியாம மாறி மாறி தப்பு தப்பா கார்டு போடும்போது யாரோ ஒருத்தன் டக்குன்னு நல்ல கார்டை போட்டுருவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இவங்களே எதிர்பாராம கார்டு போட்டதா டெவால் பிரவிஸ். பாவம் அவர் ஏதோ வந்து இன்ஜுரி வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. பிரவிஸ் ஆடினாதான் கொஞ்சம் அந்த மிடில் ஆடுறா கொஞ்சம் ஹோப் இருக்கு சார். இல்லைன்னா வந்து ஆப்பு நமக்கு கன்ஃபார்மா இன்னைக்கு வந்து பஞ்சாப் முன்னாடி பிரகாசமா இருக்கு. பவுலிங்ல என்ன நினைக்கிறீங்க? பவுலிங்ல வந்து நம்ம இதுல வந்து யார் விளையாண்டாக்க பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? போன தடவை எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெருசா போட்ட மாதிரி தெரியல சார். கலீல் அஹமத் சூரியவன்ஷி வந்து 5 பால்ல 50 அடிக்க வச்சு இன்னும் இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாங்களா இல்லைனாக்க? சார் நம்ம தான் சார் இப்போ ஒரு கேப்டன் வந்து நம்ம டீமை வந்து பேக்கப் பண்ணும் சார். ஆனா கேப்டனே என்ன சொல்ல ஓப்பனா சொல்லிடுறாரு, போன மேட்ச் ஏன்பா தோத்தீங்கன்னு கேட்டா வெதர் ரஃபா இருந்துச்சு, ரோடு டஃபா இருந்துச்சு, பிச்சுக்கு இதுவாயிருச்சுன்னு சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, ஆமா ஆக்ஷன் நல்ல பிளேயர் எடுக்கணும், ஆக்ஷன் நல்ல பிளேயர் எடுக்காம விட்டோம். பயங்கர மோசமான ஸ்டேட்மெண்ட் இல்ல இது நேத்துக்கு. இப்ப இது எல்லாமே அது என்னன்னா அந்த அந்த சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ட்ரூத் சீரம் சொல்லி கொடுத்து அந்த உண்மையை திடீர்னு இப்ப ஏதாவது கொடுத்தாங்க, யாரோ கொடுத்தாங்க போல இருக்கு. காலங்காத்தால அந்த நியூட்ரிஷன் ட்ரிங்க் பதில் ட்ரூத் சீரம் குடிச்சிட்டாங்க போல, அவர் உண்மையா கக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி கக்கிறது என்ன ஆகுதுன்னா அவருக்கும் பிரச்சனை, அது டீமோட மொராலுக்கும் பிரச்சனை. நீங்க வந்து என்னதான் செலக்ட் ஆகி வந்தவங்க எல்லாம் சரி யாரும் கிடைக்காம நம்மள எடுத்திருக்காங்க போல இருக்கு, ஏதோ சப்பானி ஊருக்கு மாங்கட்ட மாதிரி ஏதோ நம்ம விளையாண்டு போயிடலாம் அப்படிங்கிற. எக்ஸாக்ட்லி சார். இப்போ நீங்க வந்து ஒரு மேட்னஸ்க்கு வந்து ஒரு மெத்தட் இருக்கணும். இந்த ஆடிங் மெத்தட் டு தி மேட்னஸ் இருக்கணும். இல்ல நீங்க வந்து உங்களோட மென்டர்னு சொல்லிட்டு தோனிக்கு மென்டர்ஷிப் ஆகணும். அதையும் சார் சொல் புத்தி இல்ல சுய புத்தி இல்ல, நீ பாட்டுக்கு இதை பேசுற மாதிரி பெனாத்திட்டு இருந்தா இது டீம் மொரால் எப்படி போன? நான் என்ன சொல்லுவாங்க, நீங்க போலர்ஸை கேட்டீங்க, கலீல் அஹமத் சூப்பரா போட்டாரு, அன்ஷுல் கம்போஸ் அந்த பையன் விக்கெட் கரெக்டா எடுத்தாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு, வித்ராஜ் என்ன பண்றாரு, பிரில்லியன்டான ஒரு மூவ் பண்றாரு. 2 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஓப்பனிங் பேட் இருக்கும்போது நெதர்லாண்ட்ஸ் டீம்காரன் கூட ஓப்பனிங்ல ஆஃப் ஸ்பின்னர் வச்சு ஆரம்பிச்சான். நீ மேத்யூ ஷாட்னு ஒருத்தனை அதுதான் எடுத்து வச்சிருக்க. ஆனா மேத்யூ ஷாட் எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ற, ஒரு ரன் 47 பால் இருக்கும் போது நீ கொண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ற. ஆமா உங்களுக்கு அதான் சார், உங்களுக்கு அதான் தான் திங்கிங் இருக்கு. தோனி என்ன பண்ணுவாரு, என்ன ஆனாலும் ஜடேஜா அஸ்வின் 2 பேர் தைரியமா நான் யூஸ் பண்றேன், முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தில்லுக்கு துட்டா இறங்குவாரு. இவரு பேசர்ஸ பேக் பண்றாரு. பேசர்ஸ் பேஸ் போலிங் போடுற ஆள் கிடையாது. எல்லாம் ஓடி 110 120 போடுறது பேஸ் போலிங் கிடையாது. நீங்க இவர் ஆடுறதான் பேஸ் போலிங் ஆடி ஸ்லோ ரைட் ஆர்ம் ஸ்லோ இல்ல நின்னு இல்ல சார். இந்த ஸ்பீட் வந்து நம்ம நின்னு பேசலாம்னு சொல்லலாம் சார். நின்னு பேசலாம், மீடியம் பேசலாம், இல்ல நின்னு நம்ம பேசலாம். நீங்க வந்து பொறுமையா 120 சிவம் டு பால் வர நின்னு டீ குஷன் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடிக்கலாம். ஆர்ச்சர் அடிக்க முடியாது. ஹிட் அண்ட் டெக் ஹார்ட்ல பியூர் பேஸ்ல இருக்க பவுலர்ஸ் இங்க கிடையாது. சோ அது பிரச்சனை. சார் நம்ம வந்து ரொம்ப சிம்பிள் சார். நம்ம 240 அடிச்சோம்னா நம்ம 260 கன்ஃபார்மா கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா 20 ரன் கூட அவங்க கொடுத்துருவோம். அந்த மாதிரி வந்து போலிங் வச்சிருக்கிறோம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில வந்து என்னன்னா, இப்ப நேத்து வந்து அஸ்வின் அவர் சேனல் அவர் சொன்ன ஆஷ் பாய் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, கார்னர் பிச்சில் 270 250 260 அடிச்சாங்கன்னு. சிஎஸ்கே போலர்ஸ்க்கு சிஎஸ்கே பேட்டர்ஸே 270 270 அடிக்கிறாங்கன்னா இங்க ஆட போறது பஞ்சாப். அன்னைக்கு சின்ன பையன் சூரியவன்ஷி, இன்னைக்கு வந்து பிரியான் ஷாரியா, அன்னைக்கு வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால், இன்னைக்கு பிரப்சிபிள் சிங். ஏன்னா ரைட் லெஃப்ட் மாறிடுது. அங்க வந்து உங்களுக்கு வந்து கடைசியில வந்து கூப்பர் கான்லி வந்து நீங்க ஆட போறாரு, எடுக்காது கூப்பர் கான்லி ஆட போறாரு. யாரெல்லாம் சிஎஸ்கேக்கு 7.5 கொடுத்தாங்களோ எல்லாமே ஆடுறாங்க. ஸ்டைனிஸ் இங்க வந்து ஒரு 100 அடிச்சாரு, அவர் அந்த பக்கம் இருக்கிறாரு. மார்க்கோ யான்சன் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு நம்ம ஆளுங்க எல்லாம் ரைட்டு, எல்லாமே வந்து கீப் ரைட்டுங்கிற மாதிரி எல்லாம் ரைட் ஹேண்டர்ஸ். மாத்ரே, சஞ்சு, ருத்து, பிரவிஸ், உங்களுக்கு கூட வந்து சர்ஃபராஸ் கான், கார்த்திக் சர்மான்னு சொல்லிட்டு 1ல இருந்து 7வது எல்லாம் ரைட்லயே போயிட்டு இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டர் கொஞ்சம் உள்ள விட்டு ஆட்டினார்னா மார்க்கோ யான்சன் இருக்கிறாரு, கூட வந்து நம்ம அர்ஷதீப் சிங் வேற இருக்கிறாரு. முடிஞ்சுது. 2 பேர் 4 ஓவர் போட்டாங்கன்னா ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு 4க்கு 4ங்கிறத பிரகாசமா நமக்கு தெரியுது இன்னைக்கு. சரி, டாஸ் வின் பண்ணா பேட்டிங்கா பவுலிங்கா? சிஎஸ்கே பேட் தான் சார் பண்ணோம். நான் வந்து பேட் ஃபர்ஸ்ட், எவ்வளவு அடிக்கிறீங்களோ அடிங்க, 220 240 அது அடிங்க. ஏன்னா ஃபேன்ஸ் வந்து மனசு ஒழிஞ்சு போயிருக்காங்க சார். ஊர்ல இருக்க எல்லா சின்ன பையன் டீம்லாம் 200 அடிக்கிறானுங்க. நேத்து பாருங்களேன், இப்போ கேகேஆர் வந்து நம்ம வந்து ஒரு ஒன்றைனா டீம்னு சொன்னோம், அவங்களே மும்பை கூட 220 அடிக்கிறாங்க. கேகேஆர் மாதிரி ஒரு டீமே அடிக்கும் போது அந்த முதல் 3 பேரை விட்டாங்க ஆளே கிடையாது. ஆலனே உங்களுக்கு வந்து ரஹானே கிரீனை விட்டாங்க ஆளே கிடையாது. ஆனா ரகுவன்ஷின்னு ஒரு பையன் வந்து அடிச்சு காட்டுறான். யாராவது ரைசிங் டு தி அகேஷன். இங்க நீ ரைசிங் டு தி அகேஷன் கூட வேணாம், கொஞ்சம் பிரெயின் ஃபுல்லா சென்சில் ஆடு. நீங்க வந்து போன மேட்சே பாருங்க, மூடி இருக்க பிச்சு பொறுமையா பார்த்து ஆடலாம்ல.
வரவன் எல்லாம் நான் 300க்கு மூச்சுக்கு 300 அடிப்பாங்கிற மாதிரி அடிச்சுட்டு போனா எனக்கு டூபே மேல நீங்க ரொம்ப டூபே சொல்றீங்க. ரொம்ப கோவம் சார். ஒரு 6 அடிச்சிருக்கேன், டேக் ஆன் பண்ணிட்டேன். ரவீந்திர ஜடேஜா டேக் ஆன் பண்ணிட்டேன். சூப்பர் கிரேட். அடுத்து அழகா அவர் என்ன பண்றாரு, நல்லா கொஞ்சம் தள்ளி போனா அது வைடு, அந்த பால் போட்ட இடம் வைடு, இல்லைன்னா இவருக்கு அந்த பிச்சு லேண்டிங் கட் ஆகும் போது நோபல் ஆகும். அந்த ஆங்கிள் இருந்து போடுறாரு. மறுபடியும் எதுக்கு அடிக்கணும்? வெளியில போற பால தூக்கி, வைடு போற பால தூக்கி உள்ள வாங்கினா மாதிரி யாரா போய் சொல்லணும். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா என்னன்னா 120 போகும்போது பிளமிங் சிரிச்சுக்கிட்டே வராரு. ஆகா, நம்ம இன்னைக்கு நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி வந்தாரு. அந்த அப்ரோச் என்னன்னே தெரியல சார். சத்தியமா இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஏதோ சொல்றாங்க 330 நாளாவோ 400 நாளாவோ சிஎஸ்கே 10வது இடத்துல பிரகாசமா இருக்குங்கிறாங்க. அது மாத்துவாங்கன்னு பாக்கணும். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எப்பெல்லாம் இந்த மாதிரி லீக்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே தோக்குறதோ அப்ப 3 டைம் டைட்டில் எடுத்திருக்காங்க இது வரைக்கும். அதனால ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தாக்க டைட்டில் எடுப்போம் அப்படின்னு ஒரு ஆர்வம் சொல்றாங்க. இல்ல சார், நம்மளும் சொல்லலாம் சார். நம்ம தாத்தா காலத்துல 10வது படிச்சவங்களே எங்க தாத்தா அப்பவே கவர்மெண்ட்ல இதுவான நம்ம சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி உங்க தாத்தா 10வது படிக்கும் போது கலெக்டர் இருப்பாரு. என் தாத்தா 10வது படிக்கும் போது இதுவா இருக்கான்னு சொல்லிட்டு கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய கதையை எல்லாத்தையும் சொல்லலாம். பட் ஆனா இவங்க எல்லாம் மறந்துடுறாங்க. இவங்க மட்டும்தான் வளர்ந்தாங்களான்னு இல்ல, ஆப்போசிட் டீம் பயங்கரமா வளர்ந்துருக்காங்க. அப்ப இவங்க மட்டும்தான் இல்ல, ஆப்போசிட் பயங்கரமா வளர்ந்துருக்காங்க. அதை கவனிக்கவே மாட்டாங்க. அவங்க அந்த காலத்துல நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? அந்த காலத்துல என்னன்னா, அந்த கிராமத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, வாழ்ந்து கேட்ட ஜமீன்தார் பத்தி பேசுறோம் பாத்தீங்களா, ஐயா அவர் எப்படி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி, ஐயாவோட மதிப்பு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரிதான் பேசிருப்பாங்க. பேசிட்டு போனது. இப்போ நான் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் சார். நாளே சொல்லுவோம், நாங்கெல்லாம் முத மேட்ச சாமி கூட்டுருவோம் சாமின்னு. அவனுங்களே முத மேட்ச மாத்திட்டானுங்க. முத மேட்ச் அடிச்சு நொறுக்கி தள்ளி ஜெயிச்சிட்டானுங்க. இவனு இன்னும் மாறாம இருக்கிறானுங்க. இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன், நம்மளோட சிஎஸ்கேல ஸ்பின்னர்ஸ் யாராவது இருக்காங்களா என்ன? யாரும் எனக்கு ஞாபகமே வரல. யாராவது சார் ரெண்டு பேர் இருக்காங்க. நூர் அகமது, அகில் ஹுசைன். நூர் அகமது 100ல தான் போடுவாரு. 100ல போட்டா அது பேர் ஸ்பின் இல்ல, ஃபாஸ்ட்ங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. 15 வயசு பையன் தூக்கி போட்டு மேய்ச்சிட்டான். 15 வயசு பையன் தூக்கி போட்டு மேய்ச்சிட்டான். கவலை. அடுத்து அகில் ஹுசைன். இவங்க அகில் ஹுசைன் உள்ள கொண்டு வந்தா போன மேட்ச் இவங்க மானத்தோட காப்பாத்தான். ஓவர் 10 உட்கார வைக்கணும். ஓவர் 10 உட்கார வைப்பாங்க. ஓவர் 10 ஓவருக்கு ஆமாப்பா, ஏதோ 50 47 என்னமோ அடிச்சாரு. நல்ல ஏதோ மானம் காத்த ஓவர் 10 பா. எக்ஸாக்ட்லி. ஓவர் 10. இப்போ ஓவர் 10 போட்டீங்கன்னா ஓவருக்கு 10 ரன்ஸ் கரெக்டா கொடுத்தாங்க. ஓவர் 10 ஓவருக்கு 10 ரன்ஸ். பேட்டிங்னாலும் சரி போலிங்னாலும் சரி கரெக்டா ஓவருக்கு 10 ரன்ஸ் கரெக்டா கொடுத்துருவாரு. அந்த மாதிரி அவர் அங்க இருக்கிறாரு. இவங்க எங்க டாக்டிக்கலா மிஸ் பண்ணாங்கன்னா, இந்தியன் கோர் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு, போலிங் எப்படி ஏதோ ஒப்பேத்திடலாம் அப்படின்னாங்க. அங்க ஃபெயிலியர் ஆனது அந்த பேட்டிங் கொலாப்ஸ் ஆனதுதான் அதை அரெஸ்ட் பண்ண முடியல. அவங்க கரெக்டா அதை அரெஸ்ட் பண்ணினால பிரச்சனை கிடையாது. போலிங் சுமார் போலிங் தான். இது சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிற போலிங் கிடையவே கிடையாது. இது சுமார் போலிங் தான். எக்ஸாக்ட்லி சார். இது சுமார் போலிங் தான் சார். பஞ்சாப் பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-4 பிளேயர் சொல்றேன் சார். உங்களுக்கு ஹர்ஷதீப் சிங் இந்தியாவுக்கு 100+ விக்கெட் எடுத்த T20 பவுலரு. உங்களுக்கு ஓப்பனிங் அந்த ஸ்பெல் போடுறது டெத்ல தான் கொஞ்சம் அப்பப்ப நான் ஏதாவது வித்தியாசம் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு வாரி வழங்குவாரு. அது எதுக்குன்னா அவங்க பேட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா ரன் வேணும்ல. இப்ப நீங்க பாட்டு 120 எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன மரியாதை? நான் ஒரு 2 ஓவர் எக்ஸ்ட்ரா வைடா போடுறேன், 140 வரும். அதான் எங்களுக்கு சினிமால எல்லாம் சொல்லுவாங்களே, நான் துரத்தி காதலிப்பேன். அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன் கொடுத்தா தானே எங்காலும் அடிக்க கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி இல்ல பவர் பிளேல முடிச்சிருவானுங்க, இல்ல பவர் பிளேல அடிச்சு முடிச்சிருவானுங்க அந்த மாதிரி. சோ அங்க ஹர்ஷதீப் சிங் இருக்கிறாரு, விச் இஸ் பிளஸ். தென் யூசி சாஹல் பிரில்லியன் ஸ்பின்னர். அதாவது போலருக்கு போலரோட அந்த ஒரு இதுன்னு சொல்லுவாங்க, போலருக்கு காஃபின் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த சின்னசாமி ஸ்டேடியத்தை. அந்த இடத்துல ஸ்பின்ல அதிகமா விக்கெட் எடுத்த ஆளு யூசி சாஹல் அவர் இருக்கிறாரு. இந்த 2 இந்தியன் டேலண்ட்டை தாண்டி உங்களுக்கு பேர் என்ன, மார்க்கோ யான்சன் ஸ்பேஸ் சும்மா அடிச்சு தட்டிடுவார். இது தவிர்த்து அடிப்பாருப்பா, பவுலிங் மட்டும் கிடையாது. அதாவது உங்களுக்கு அந்த மேன் டு மேன் கம்பேரிசன் பண்ணுவாங்க, ஃபுட்பால்ல பண்ணுவாங்க பாத்தீங்களா, மேன் டு மேன் கம்பேரிசன். அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது பஞ்சாப் எங்கேயோ இருக்கு, சிஎஸ்கே இங்கதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. டிஸ்டன்ஸ் மாதிரி எப்படி இதோட சொல்லி முடிச்சிருவோம். இத மீறி சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஜெயிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜெயிக்கணும்னா ரொம்ப சிம்பிள் சார். பேட் ஃபர்ஸ்ட், ஸ்கோர் 260 280. 260 280 மார்க். 260 280 எல்லாம் அடிக்க முடியுமா? அவங்க என்ன பண்ணிடும், கண்ணை கட்டிட்டு அந்த ஒரு ஹர்ஷ்தீப், மார்க்கோ யான்சன்,
எல்லாம் இருக்கும்போது 260 அடிக்கணும்ன்றீங்களா? இல்ல சார், நம்ம வந்து ரொம்ப சிம்பிள். அந்த வடிவேலு ஜோக் ஒண்ணு வரும்ல, அவர் வந்து பொண்டாட்டியை நினைச்சிட்டு மாத்தி மாத்தி அடிப்பார்ல, அந்த மாதிரி போலிங் போடுறவன நம்ம மஞ்ச சட்டைக்காரன் நினைச்சிட்டு நம்ம நெட்வொர்க் இது ஃபியர்லெஸ்ஸா போகணும் சார். வேற வழியே கிடையாது. அந்த ஃபியர்லெஸ்ஸா அட்டாக் பண்ண போகணும். ஃப்ரம் த பால் ஒன் அட்டாக் பண்ணி அடிச்சே ஆகணும். இது வேற வழியே கிடையாது. செகண்ட் பேட்டிங்னா செகண்ட் செகண்ட் பண்ணீங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். பஞ்சாப் இதே 250 260 போயிட்டு சிஎஸ்கே சேசிங்க நான் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுவேன். நாளை காலை ஹைலைட்ஸ் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்துருவேன். அண்ட் சிஎஸ்கே ஜெயிச்சா என்ன பண்ணுவேன்னா, நான் இது வரைக்கும் நடந்த என் வாழ்க்கையில வந்து அந்த எல்லோ போட்டுட்டு போனதில்லை. திருப்பதிக்கு போனா கூட எல்லோ கலர் சட்டையை போடாம நார்மல் சட்டையை போயிட்டு தான் கும்பிட்டு வருவேன். வேண்டுதலுக்கு போனா கூட மஞ்சள் போட மாட்டேன். நமக்கு மஞ்சள் நமக்கு வந்து ஆகாது. அடுத்த ரிவ்யூ பேசும்போது மஞ்சள் கலர் சட்டையை போட்டு உட்காந்து மங்களகரமா ரிவ்யூ பண்றேன். இவ்வளவு என்னால பண்ண முடியும். ஏன்னா -4.1 வச்சிருக்க டீமு மேல வந்தா அது வெங்கடாச்சலபதி வந்து பேட்டிங் பண்ணாதான் இருக்குமே தவிர நம்ம ஒண்ணும் பண்ண வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ ஒரு பர்சன்டேஜ் மட்டும் சொல்லி முடிச்சிருவோம். இன்னைக்கு மேட்ச்ல சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்லுவீங்க? 40 சார். ஜஸ்ட் பாஸ் கொஞ்சம் அதிகம். 35 ஜஸ்ட் பாஸா, அதை தாண்டி கொஞ்சம் அதிகம். ஏன்னா ஹோம் பிச்சு வந்து பாட்டா தர பிச்சு வந்து பாட்டாலே புத்தி சொன்னான், பாட்டாலே கத்தி சொன்ன மாதிரி பேட்டாலே புத்தி சொன்ன பேட்டாலே தானே. இன்னைக்கு பால் வந்து பெரிய விஷயமே இருக்காது. யாரு நல்ல கம்மியா லீக் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். அதுதான் வந்து பாட்டம் லைன். அங்க லீக் பண்றதுக்கு ஆளு கம்மியா இருக்காங்க. இங்க லீக் என்ன, திறந்து மடை திறந்து தண்ணி விடுறதுக்கு எல்லாம் லைனா வரிசையா இருக்கிறாங்க. சோ அப்படி பார்க்கும்போது பஞ்சாப் தெரியுது. சோ சிஎஸ்கே 40%, பஞ்சாப் 60%. பழைய ரெக்கார்டை வச்சுக்கிட்டு நான் போவேன். பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் என்ன பண்றாங்க. ஹோப்ஃபுல்லி சார், ஹோப்ஃபுல்லி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.